நாம் பல்வேறு லெதர் ப்ராடக்ட்ஸை உலகத்தில் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம். அதில் முக்கியமாக ஏற்றுமதி ஆகக்கூடிய ஒரு சில பொருட்களும் அந்த பொருட்களை ஏற்றுமதி பண்ணும்போது ஏற்றுமதியாளருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அப்ராக்சிமேட் ப்ராஃபிட் பர்சன்டேஜும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபுட்வேர், காலணிகள், லெதர் செருப்புலேருந்து லெதர் ஷூஸ்லாம் நாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதனோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 15% 25%. அதே மாதிரி லெதர் ஜாக்கெட், இது பெரிய அளவில் இங்கேருந்து ஏற்றுமதி ஆகுது. ஸோ இதனோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 20% 30%. இந்த ஃபுட்வேரும் இந்த லெதர் ஜாக்கெட்டும் ரொம்ப கவனமாக பண்ண வேண்டிய பொருள். ஏன்னா இது சைஸ் வேரியண்ட் ப்ராடக்ட். இன்னைக்கு இந்தியாவில் ஒரு சைஸ் இருக்கும், யூகேயில் ஒரு சைஸ் இருக்கும், யூஎஸ்ஏல ஒரு சைஸ் இருக்கும். ஸோ நம்ம எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறோமோ அந்த நாட்டோட ஸ்டாண்டர்டு சைஸ் பேட்டர்னை தெரிஞ்சு அந்த அளவுக்கு மேக் பண்ணணும். இந்தியன் சைஸை கொண்டு நாம் அமெரிக்காவில் விற்கவே முடியாது. ஸோ அப்படி ட்ரை பண்ணோம்னா கம்ப்ளீட்டாக லாஸ் தான் நமக்கு. ஸோ அதனால் இந்த 2 ப்ராடக்டை நாம் ஏற்றுமதி பண்ணும்போது ரொம்ப கவனமாக ஏற்றுமதி பண்ணணும். சைஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூனிசெக்ஸ் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது உலகத்தில் எந்த நாட்டு வேணாலும் எந்த ஒரு சைஸ் வேரியண்ட்டும் இல்லாமல் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் விற்பனை பண்ணலாம். அது வேலட். அந்த மாதிரி வேலட்டில் நிறைய டிசைன் போட்டு நல்ல பேக்கிங் கொடுத்து அழகாக நம்ம பல ப்ரைஸில் விற்பனை பண்ணலாம். ஆவரேஜ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு 25% 40% வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் இருக்குது. அதே மாதிரி பெல்ட், லெதர் பெல்ட்டும் கூட இதே பர்சன்டேஜ் தான் ப்ராஃபிட், 25 to 40. அதுபோக லெதர் ஹேண்ட்பேக்ஸ், இது பெரிய அளவில் ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு. நம்ம பல்வேறு டிசைன்ஸ்லாம் இங்கேருந்து லெதர் ஹேண்ட்பேக்ஸ், லேடிஸ் ஹேண்ட்பேக்ஸை பல நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம். அது பார்த்தீங்கன்னா 30% 50% வரைக்கும் நாம் அதில் லாபம் வைக்கலாம். நான் சொல்கிறது எல்லாமே ட்ரெடிஷ்னல் ஏற்றுமதியில் நமக்கு இருக்கக்கூடிய லாபம். இது இ-காமர்ஸ் எக்ஸ்போர்ட் நான் சொல்லலை. இ-காமர்ஸ் எக்ஸ்போர்ட்டுக்கு இந்த ப்ராடக்ட்டை கொண்டு போனோம் அப்படின்னா இதை விட பல மடங்கு லாபம் நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ நாம் இப்போ சொல்கிறது எல்லாமே ட்ரெடிஷ்னல் எக்ஸ்போர்ட்லேயும் நமக்கு இவ்வளோ லாபம் கிடைக்குது. ஏன்னா உலகத்தில் பல நாடுகளில் அந்த லெதர் இண்டஸ்ட்ரீஸே நம்ம செட் பண்ணவே முடியாது. என்விரான்மெண்ட் பிரச்சனைக்காக குறிப்பாக யூரோப்பில், யூஎஸில் கூட பல இடங்களில் லெதர் இண்டஸ்ட்ரி, லெதர் ப்ராசஸிங் யூனிட்லாம் வைக்கவே கூடாது. அதுக்கெல்லாம் தடை இருக்குது. ஸோ அதனால தான் லெதருக்கு இவ்வளோ பெரிய டிமாண்டு. அதுக்கடுத்து கடைசியாக லெதர் ப்ராடக்ட்ஸ்லேயே ரொம்ப குறைவான ப்ராஃபிட் உள்ளது என்ன அப்படின்னா லெதர் க்ளவுஸ். லெதர் க்ளவுஸில் நிறைய வேரியன்ட் இருக்குது. இப்போ பைக் ரைட் பண்ணுறதுக்கு ஒரு க்ளவுஸ் உண்டு. அதுக்கப்புறம் ஹெவி வின்டரில் போடக்கூடிய க்ளவுஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று உண்டு. இண்டஸ்ட்ரியல் க்ளவுஸ் அப்படின்னு சொல்லி உண்டு. ஸோ இந்த மாதிரி பல்வேறு வகையில் நம்ம க்ளவுஸ் தயார் பண்ணுறோம் லெதரில். ஸோ அதனோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தா 8% 12%. இது போக நாம் வேறு லெதர் ப்ராடக்ட்ஸே பண்ணுறது இல்லையா அப்படின்னா நிறைய பண்ணுறோம். ஆனால் நான் சொன்ன இந்த ப்ராடக்ட்ஸ் தான் அதிகமாக ஏற்றுமதி ஆகுது. இது போக நாம் கீ செயினில் சும்மா லெதர் பவுச் மாதிரி வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். கார் ஸ்டேரிங்கில் ஸ்டேரிங் கவர் லெதரில் பண்ணுறோம். கார் சீட் கவர் பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் நான் சொன்ன இந்த ப்ராடக்ட்ஸ் தான் அதிகமாக ஏற்றுமதி ஆகக்கூடிய லெதர் ப்ராடக்ட்ஸ். இதில் வெரி ஹை ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தா லேடிஸ் லெதர் ஹேண்ட்பேக்ஸு, மிக மிக குறைந்த ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தா க்ளவுஸ்.